Hi everyone, welcome back to Kayal Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எங்க ஊர்ல செய்யக்கூடிய ரொம்ப பாரம்பரியமான ரெசிபீஸ் தான் வந்து பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, உங்ககிட்ட நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு நான் முதல் நாள் ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கணுங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. பட் இப்போ தான் அது வந்து நிறைவேறி இருக்குது. அதாவது கடைசி ஒரு 3 வருஷமாக என்னோடய ஈத் vlog நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். நான் பெருசாக எதுவும் வந்து ஸ்பெஷலாக வந்து செஞ்சுருக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து வாப்பா வஃபாத் ஆகியிருந்தாங்க. அந்த டைமில் எனக்கு பெருசாக எதுவும் பண்ணுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கு பிறகு நான் கன்சீவ் ஆகிட்டேன். என்னால் வந்து எதுவும் பெருசாக செய்கிறதுக்கு வந்து முடியல. ஸோ கொஞ்சம் வருஷமாக வந்து இந்த பெருநாள் பசியாரத்தை ஒரு கம்ப்ளீட் மெனுவாக எனக்கு வந்து செய்ய முடியாமல் வந்து இருந்துச்சு. இதை வந்து வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணணுங்கிறது ரொம்ப ஆசை. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமாக சாப்பிட்றதுக்கு வந்து ஆசை இருந்துச்சு. இப்போவுமே நான் ஒரு ஃபுல் செட் மெனு வந்து கொடுக்கல. நான் வீடியோ எடுத்துக்கிட்டு தனியால் இதெல்லாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் இந்த மாதிரி பாரம்பரியமான ரெசிபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தேங்காய் பால் தேவைப்படும். அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு தேங்காய் பால் பிழிஞ்சே வந்து டைம் போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்கள் ஊர் ஸ்டைலில் வட்டலப்பம், கோழியப்பம், அப்புறம் வந்து கலரிக்கறி, ஜவ்வரிசி, இந்த ரெசிபீஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபீஸ் எல்லாம் நம்ம சேனலில் வந்து தனித்தனியாக இருந்தாலும் மொத்தமாக ஒரே வீடியோவில் வந்து இருக்காது. இது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு வீடியோவில் கொண்டு வரணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. அது மட்டும் கிடையாது, நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் கூட வந்து இருக்குது. நம்ம சேனலில் ஒன் ஆஃப் த ஹிட் ரெசிபீஸ்னு பார்த்தீங்கன்னா அது இந்த வட்டலப்பம் தான். ஆல்மோஸ்ட் 2 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. அதையும் தாண்டி போய்கிட்டு தான் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலமாக எனக்கு நிறைய ஸ்ரீலங்கன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடைச்சாங்க. அந்த வீடியோ பார்த்ததில் ஒரு பாதிக்கு மேற்பட்டது வந்து ஸ்ரீலங்கன்ஸ் தான். பிகாஸ் வந்து இந்த வட்டலப்பம் அங்கிருந்து வந்த ரெசிபி தான். ஸோ நமக்கு வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே நிறைய ஸ்ரீலங்கன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட வந்து நிறைய ஸ்ரீலங்கன்ஸ் கேட்குற கேள்வி வந்து நீங்கள் ஸ்ரீலங்கனா, ஏன்னா உங்கள் பேச்சு வந்து ஸ்ரீலங்கா மாதிரி இருக்குது, மெயினாக சமையலும் வந்து அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்து வரும். நான் இது வரைக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். இல்லை நான் இந்தியன் தான், என்னோட ஊர் வந்து காயல்பட்டினம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கேன். பட் இதை பற்றி இது வரைக்கும் எந்த வீடியோவும் நான் ஷேர் பண்ணது கிடையாது. இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்ரீலங்கன் சப்ஸ்கிரைபர் தான் வந்து இதை பற்றி ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்களேன்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கணுங்கிற ஒரு தாட் வந்து வந்துச்சு. ஸோ இது வரைக்கும் நிறைய பேருக்கு கமெண்ட்டில் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வீடியோலையும் சொல்கிறேன், நான் வந்து ஸ்ரீலங்கன் கிடையாது, பக்கா இந்தியன் தான். அப்புறம் நான் நிறைய இந்த ஸ்ரீலங்கா உள்ள இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காட்டும்போது உங்கள் ஊரில் இதெல்லாம் கிடைக்குமான்னு சொல்லி வந்து ஆச்சரியமாக வந்து கேட்பாங்க. எங்கள் ஊரில் இந்த ஸ்ரீலங்கா சாமான்கள் கிடைக்கிறதுக்குன்னே நிறைய கடைகள்லாம் வந்து இருக்குது. இப்போ நான் காட்டியிருக்க இந்த கித்தல் கருப்பட்டி கூட வந்து ஸ்ரீலங்கா உள்ளது தான். இதுவுமே எங்கள் ஊரில் வந்து நல்லாவே கிடைக்கும். குறிப்பிட்ட ஒரு சில கடைகளுக்கு போனோம்னா அங்கே இந்த மாதிரியான கொழும்பு சாமான்கள் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. எங்கள் ஊருக்காரங்களுக்கு இந்த கொழும்பு சாமான்கள் மேலே எப்போவுமே ஒரு க்ரேஸ் வந்து இருக்கும். சின்ன வயசில் ரொம்ப விரும்பி சாப்பிட்ட கேண்டஸ் கொக்காலேருந்து அங்கே கிடைக்கிற டீ பவுடர், தேங்காய் பவுடர், அப்புறம் இந்த லக்ஸ்ப்ரே மாவு, இதெல்லாமே வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்த இந்த மோத்தா கஸ்டர்ட் பவுடர் பார்த்து தான் ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க, எங்கள் ஊர் திங்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்குமான்னு சொல்லி. மோத்தாவில் வர அந்த ஜெல்லி பவுடர், அப்புறம் ஃபலூடா மிக்ஸ், ஜெலட்டின், வட்டலப்ப மிக்ஸ் எல்லாமே வந்து எங்கள் ஊரில் கிடைக்கும். மெயினாக வந்து என் காக்கா வச்சுருக்க அந்த ஹை ஸ்டீல்ஸ் கடையில் வந்து எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னும் 2 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸ்ரீலங்காவில் எங்களுக்கு சொந்தங்கள் இருக்குதான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சொந்தங்கள்லாம் யாரும் கிடையாது, பட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நான் ஸ்ரீலங்காவுக்கு வந்தது கிடையாது, பட் அங்கே இருக்கவங்க இங்கே வந்திருக்காங்க. அந்த டைமில் நான் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். நான் காயல் கிச்சன் ஆரம்பித்த பிறகு எங்கள் ஊருக்கு கொழும்புலேருந்து யாராவது வெட்டிங்க்கு வந்தாங்கன்னா இதுக்குன்னே காயல் கிச்சன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி வந்து கேட்டு வந்து பார்த்துட்டு போவாங்க. அந்த மாதிரி சம்பவங்களும் இருக்குது. ஸோ எப்போவுமே எங்கள் ஊர் காயல்பட்டினத்துக்கும் கொழும்புக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு வந்து உண்டு. அப்புறம் இன்னொரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க, நான் ஸ்ரீலங்கன் சேனல்ஸ் எல்லாம் பார்ப்பேனான்னு கேட்டிருந்தாங்க. நான் பார்க்குறது உண்டு. அதில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறதுனா நவீனா டைனி டிப்ஸும் மை கிச்சன் பை ஃபஸா, இந்த 2 சேனலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் டவுட்ஸுக்கெல்லாம் நான் ஓரளவுக்கு வந்து பதில் சொல்லிட்டேன்னு வந்து நினைக்கிறேன். இன்னுமே நிறைய பேசலாம் நினச்சேன், பட் பார்க்குறவங்களுக்கு வந்து போர் அடிக்கும் தொடர்ந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தா. ஸோ இப்போ வந்து ரெசிபிக்கு வரலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வந்து வட்டலப்பம் பண்ணுறதுக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வட்டிலப்பம் எப்போவுமே ஒரு நாள் முன்னாடி செஞ்சால் தான் வந்து நல்லாயிருக்கும். அடுத்த நாள் நைட்டுக்கு தான் நான் வந்து இந்த பெருநாள் பசியாரம் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே இதை பண்ணி வச்சுட்டோம்னா நெக்ஸ்ட் டே வந்து செட் ஆகி வந்துடும்.
அப்புறம் வட்டலப்பத்துக்கு எப்பவும் போல தான் ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்து அதை துருவி கெட்டியாக பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் 5 நாட்டுக்கோழி முட்டையை சேர்த்துட்டு ஸ்லோனில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த கித்தல் கருப்பட்டியும் எங்கள் ஊரில் கிடைக்கிற வட்டு கருப்பட்டியும் கொஞ்சமாக சீனி வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த தேங்காய் பால், முட்டை, கருப்பட்டி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது நான் கொஞ்சமாக ரம்பையில் வந்து கட் பண்ணி போட்டிருந்தேன். எனக்கு எப்போவுமே இந்த வட்டலப்பத்துக்கு இந்த ஏலக்காய் ஸ்மெல்லாம் வந்து செட் ஆகாத மாதிரி வந்து இருக்கும். நான் எப்போவுமே எந்த ஃப்ளேவரும் வந்து சேர்த்துக்க மாட்டேன். பட் இந்த மாதிரி ரம்பையில் மட்டும் வந்து கட் பண்ணி போட்டுக்குவேன். இதுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ரம்பையிலேயே அந்த தேங்காய், முட்டை, கருப்பட்டி இதெல்லாம் கலந்துக்கும் போது ஜஸ்ட்டு போட்டு பிணைஞ்சாலே வந்து போதும். அதோட ஃப்ளேவர் வந்து மைல்டாக வந்து இறங்கிடும். நீங்கள் இந்த வட்டலப்பத்தில் போட்டு அவிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இதுவே வந்து போதுமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டலப்பத்துக்கு நான் மிக்ஸியோ பிளெண்டரோ நான் யூஸ் பண்ண மாட்டேன். எப்போவுமே கையால் தான் வந்து பிணைஞ்சிக்குவேன். ஏன் தான் மிக்ஸி யூஸ் பண்ணுறாங்களோ தெரியல, இது ஒன்று கலந்துக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமான விஷயமெல்லாம் கிடையாது. மிக்ஸியில் வந்து அரைக்கும் போது அதோட டெக்ஸ்சரே வந்து மாறி போயிடும். மெயினாக வட்டலப்பத்தில் டபுள் லேயர் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் வந்து இருக்கணும். அப்போ தான் நல்லா அதோட பானியெல்லாம் ஊறிட்டு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். பட் நீங்கள் மிக்ஸியில் வந்து அரைக்கும் போது இது எல்லாமே வந்து மிஸ் ஆகும். இந்த மாதிரி கையால் கலக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா விஸ்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் வந்து மிக்ஸி அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது. அப்புறம் நான் இதில் வந்து ஒரு பிஞ்ச் உப்பும் வந்து சேர்த்துருந்தேன். அப்புறம் நான் இன்றைக்கி வட்டலப்பம் பண்ணுறதுக்கு பெருசாக அளவு எதுவுமே வந்து சொல்லிக்கலை. நானே அளவு வச்சு எதுவும் செய்யலை. எல்லாமே என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நான் சேர்த்துக்குவேன். உங்களுக்கு இதுக்கு வந்து அளவுகள் வேணும்னா நம்ம பழைய வட்டலப்பம் வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், வட்டலப்பத்தை வந்து அவிச்சிடலாம். நான் ஒரு பெரிய பவுலில் வந்து வடித்து ஊற்றி அவிக்கிறதுக்கெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த வட்டலப்பம் வந்து மிச்சம் இருந்துச்சு. அதை ஒரு சின்ன பவுலில் ஊற்றி ஒரு சின்ன பாத்திரத்தில் அவிக்கிறதுக்கு வந்து வச்சுருக்கேன். இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் இதுக்கு பிறகு எதுவுமே வந்து ஷூட் பண்ணலை. இனி அடுத்த நாள் காலையில் தான் வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி காலையில் வந்து லஞ்சுக்கு இந்த கலரிக்கறி பண்ணுறதுக்காக நான் மட்டன் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். நான் வந்து மொத்தமாக ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டனும், ஒரு 1/4 கிலோ வந்து நெஞ்சு எலும்பும், இன்னொரு 1/4 கிலோ வந்து சாதாரண எலும்பு மட்டும் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து லஞ்சுக்கு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு பசியாரத்துக்கு இந்த இடியப்பம், அப்புறம் இந்த ஜவ்வரிசி, கோழியப்பம் இதோடு வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து மிச்சத்தை வந்து வச்சுக்குவேன். நீங்கள் இந்த கலரிக்கறியை மட்டனில் தான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. சிக்கன் இல்லைனா பீஃபில் கூட வந்து பண்ணிக்கலாம். எங்கள் ஊர் கல்யாண வீடுகளில் செய்கிற சாப்பாட்டில் இந்த கலரிக்கறி தான் வந்து வைப்பாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நம்ம காயல் கிச்சனில் சேல்ஸ் பண்ணுற கலரி மசாலா வச்சு தான் இந்த கறி வந்து ஆக்கியிருக்கேன். நீங்கள் வந்து தனித்தனியாக மசாலா போட்டு கூட இந்த கறி வந்து சமைச்சிக்கலாம். நான் அந்த லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். ஸோ கலரி மசாலா எடுக்கிறதுக்காக நான் பக்கத்தில் ஸ்டோர் ரூமுக்கு வந்து போயிருந்தேன். வீட்டில் வந்து மசாலா எதுவும் ஸ்டாக் வந்து இல்லை. நம்ம காயல் கிச்சனில் இந்த கலரி மசாலா, அப்புறம் குழம்பு மசாலா தூள், அப்புறம் வந்து மீன் மசாலா இது எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறோம். நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த கலரி மசாலா வச்சு நீங்கள் ஒன்லி சிக்கன், மட்டன், பீஃப் இந்த 3ல் தான் வந்து சமைச்சிக்க முடியும். பட் நீங்கள் குழம்பு மசாலா தூள் வாங்கிட்டிங்கன்னா மீன், கறி, அப்புறம் சாம்பார், கருவாடு இப்படி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே அது வந்து செட் ஆகும். இதுதான் நம்ம சேனலில் சேல்ஸ் பண்ணுற குழம்பு மசாலா தூள். ஸோ ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த கறி பண்ணுறதுக்கு நான் அலுமினியம் பாத்திரம் தான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு சில பேர் அலுமினியம் யூஸ் பண்ணாதீங்கன்னு வந்து கமெண்ட்டில் சொல்கிறாங்க. உண்மையில் ரொம்ப நல்லது. பட் இது போல் கறியெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த பாத்திரம் தான் ரொம்ப ஆப்டாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாத்திரம்லாம் யூஸ் பண்ணாதீங்க, தூக்கி போடுங்கன்னு சொல்லி எங்கள் உமாட்டெல்லாம் போய் சொன்னோம்னா அவ்வளோதான். எங்கள் உமாலாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. நாங்கள்லாம் இதில் தான் சமைச்சு சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம். ஸோ இதெல்லாம் எதுவும் செய்யாதுன்னு சொல்லிடுவாங்க. பிகாஸ் இப்போ தான் இந்த சில்வர் குக்கர், சில்வர் பாத்திரமெல்லாம் வந்திருக்கு. அவங்க டைமில் ஃபுல்லாக இந்த அலுமினியம் ப்ளஸ் வந்து மண்சட்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த சிரட்டை கரண்டி பற்றி நான் சொல்லியே ஆகணும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் இதை பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது நான் எங்கள் ஊரில் வாங்கினது தான். பட் இது வந்து கொழும்பு சாமான் தான். அங்கே கிடைக்கிற கரண்டியை தான் எங்கள் ஊரில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க.
எனக்கு மண் சட்டிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் வாங்கணும்னு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ரெசிபியெல்லாம் போய்க்கிட்டே இருக்குது. இந்த பாத்திரத்தில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் நான் இன்றைக்கி பல்லாரி வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்தது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. நீங்கள் மீடியம் சைஸில் ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வந்து போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கணும். இந்த கறி தாளிப்பை நான் கொஞ்சமாக தனியாக வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இதுதான் நான் வந்து புளியானத்துக்கு வந்து சேர்க்க போகிறேன். புளியானத்துக்கு நான் எப்போவும் வந்து தனியாக வந்து தாளிக்க மாட்டேன். ஸோ இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக போட்டு வந்து தாளிச்சிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை எல்லாமே போன பிறகு நம்ம கறியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன். இந்த தாளிப்புலேயே வந்து கறி வந்து கொஞ்சமாக வதங்கி வரட்டும். கறி வந்து லேசாக வதங்கி வந்த பிறகு கலரி மசாலா வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். நாம் தனியாக மஞ்சள் தூள் இப்படி எதுவுமே வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மட்டுமே வந்து போதும். நிறைய பேர் இந்த கலரி மசாலா எவ்வளோ சேர்க்கணும்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. நீங்கள் 1/2 கிலோ கறி வாங்கினீங்கன்னா ஜஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மசாலா சேர்த்தாலே போதும். அதுலேயே நல்லா காரமும் மணமும் வந்துடும். ஸோ மசாலா எல்லாம் சேர்த்த பிறகு ஒரு 4 கொத்து கருவேப்பிலை, ஒரு பல்லாரி வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு 1/2 கப் தயிர் இதெல்லாம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நாம் எப்போவுமே மசாலா சேர்த்த பிறகு எண்ணெயில் கொஞ்சமாக வதக்கி விடுவோம். இந்த கலரி கறிக்கு அந்த மாதிரி செய்ய தேவையில்லை. நான் வந்து கறியை வந்து கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் தயிர் வச்சுருந்த போல் அலசி கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துருந்தேன். இப்போ இந்த கறிக்கு தேவையான தண்ணி எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். நாம் வந்து குக்கரில் வந்து போடலை, பாத்திரத்தில் தான் சேர்த்துருக்கோம். ஸோ வந்து ஸ்லோ ஃபயரில் தான் வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த ஆணையெல்லாம் நல்லா கொதித்து வந்த பிறகு ஸ்லோ ஃபயரில் ஒரு 1 ஹவர் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். சரியாக 1 ஹவரில் கறி வந்து நல்லா வெந்துருச்சு. நான் இந்த கறியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அன்றைக்கி வந்து புளியானம் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி வந்து நான் ஷூட் பண்ணலை. அதெல்லாம் ஷூட் பண்ணோம்னா வீடியோ ரொம்ப வந்து லென்த்தியாக வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த கறியை திக்னஸ் பண்ணுறதுக்காக வேண்டி நான் வீட்டில் எப்போவும் கசகசா, பாதாம், கேஷ்யூ இதெல்லாம் அரைச்சி வந்து பேஸ்ட்டாக வச்சுருப்பேன். அந்த பேஸ்ட்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். அன்னைக்கு வந்து லஞ்சுக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. எனக்கு இதுக்கப்புறம் தான் வந்து நிறைய வேலை வந்து இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த ஜவ்வரிசி, அப்புறம் இந்த கோழி அப்பம் இதுக்கெல்லாம் நான் வந்து வேலை பார்க்கணும். அன்னைக்கு நான் வந்து கறி கொஞ்சம் வந்து அதிகமாக தான் ஆக்கியிருந்தேன். எங்களுக்கு இந்த கறி வந்து ரொம்ப அதிகம்தான். பட் அன்னைக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருந்தனால அடுத்த நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் அன்னைக்கே வந்து கூடவே ஆக்கி வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான். லஞ்ச் எல்லாம் முடித்து நல்லா ரெஸ்ட் எடுத்த பிறகு ஒரு ஈவினிங் 5 மணிக்கு மேலே தான் திரும்ப நான் கிச்சனுக்குள்ளே போனேன்.
நான் ஈவினிங் கிச்சனுக்குள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு தேங்காய் பால் தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த ஜவ்வரிசிக்கும் கோழியப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் வந்து வேணும். அதுக்கெல்லாம் அரைச்சி தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுக்கிட்டேன். நான் இந்த ஜவ்வரிசி பாயாசம் பண்ணுறதுக்கு எப்போவும் 2 விதமான ஜவ்வரிசி வந்து சேர்த்துக்குவேன். இது வந்து இந்த நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு 50 கிராம் வந்து சேர்த்துருக்கேன். நான் இந்த ஜவ்வரிசிக்கு ஒரு பெரிய தேங்காயும் அதே மாதிரி அந்த கோழியப்பத்துக்கு ஒரு பெரிய தேங்காயும் எடுத்து பால் பிழிஞ்சு வச்சுருக்கேன். ஜவ்வரிசிக்கு ஃபஸ்ட் அந்த 2வது 3வது தேங்காய் பால் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றிட்டு அதில் இந்த ஜவ்வரிசியை போட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த தண்ணி பாலில் ஜவ்வரிசி எல்லாம் வெந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம இனிப்பு சேர்த்துட்டு கடைசியில் தான் வந்து முதல் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கணும். நான் வந்து இந்த சிலோன் ஜவ்வரிசி கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிறேன். எங்கள் ஊர் இதை சிலோன் ஜவ்வரிசின்னு சொல்லுவோம். இது அங்கேருந்து வர்றதான்னு நினைக்கிறேன். இந்த ஜவ்வரிசியை சேர்க்கும்போது இந்த ஜவ்வரிசி பாயசம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நைலான் ஜவ்வரிசி மட்டும் சேர்த்தோம்னா அந்த அளவுக்கு கெட்டியாகாது. ஸோ இதிலிருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துகிட்டு கழுவிட்டு நான் அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். அந்த நைலான் ஜவ்வரிசி பாதி அளவுக்கு வெந்த பிறகு தான் இந்த சிலோன் ஜவ்வரிசியை வந்து சேர்த்துக்கணும். ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா காய்ச்சி விட வேண்டியதான். ஜவ்வரிசி சீக்கிரமாக வெந்துடும். ஒரு சில பேர் இந்த ஜவ்வரிசி பாயசத்துக்கு வந்து பசும்பால்லாம் சேர்ப்பாங்க. நான் எப்போவும் வந்து சேர்க்க மாட்டேன். தனியாக இந்த மாதிரி தேங்காய் பாலில் செஞ்சால் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஜவ்வரிசி பாயசத்துக்கும் நான் கொஞ்சமாக இந்த கித்தல் கருப்பட்டியும் எங்கள் ஊரில் கிடைக்கிற இந்த வட்டு கருப்பட்டியும் நான் வந்து போட்டிருக்கேன். இந்த வட்டு கருப்பட்டியும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நான் அதுக்கும் வந்து நம்பர் கொடுக்குறேன். இந்த சீசன் வந்து சீக்கிரமாக முடிய போகுது. ஸோ தேவைப்பட்டவங்க வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இனிப்புக்கு பெருசாக எந்த அளவும் சொல்லலை. அதெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து சேர்த்துக்கணும். நீங்கள் இதுக்கு பதிலாக சீனி கூட வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம தலைப்பால் இதில் ஊற்றிக்க வேண்டியதான். இந்த ஃபர்ஸ்ட்டு தேங்காய் பாலை சேர்த்துட்டு கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹை ஃபயரில் வச்சு ஒரு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டாலே போதும். அவ்வளோதான், இந்த ஜவ்வரிசி பாயசமும் எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு சில பேர் இதுக்கு வந்து ஏலக்காய் எசன்ஸ் இதெல்லாம் வந்து சேர்ப்பாங்க. அதெல்லாம் வந்து உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து சீனி போட்டு செய்கிறதா இருந்துச்சுன்னா ரோஸ் வாட்டர் வந்து சேர்த்துக்குவேன். இந்த மாதிரி இந்த வட்டுக்கருப்பட்டிலாம் சேர்க்கும்போது எதுவுமே சேர்க்க மாட்டேன். அந்த வட்டுக்கருப்பட்டியோட ஸ்மெல்லே வந்து இதுக்கு வந்து போதுமானதாக வந்து இருக்கும். இப்போவே இந்த ஜவ்வரிசி பாயசம் வந்து நல்ல கெட்டியாக தான் இருக்குது. இன்னும் டைம் ஆச்சுன்னா இன்னும் வந்து இறுகி வரும். ஸோ நான் பிழிஞ்சு வச்ச தேங்காயிலேருந்து உம்மா வந்து இன்னொரு முறை பால் எடுத்து வச்சுட்டாங்க. இது வந்து ரொம்ப கெட்டியாச்சுன்னா இந்த தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம்னு. ஸோ நான் வந்து மகரிபுக்குள்ளே இந்த பாயசம் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். அப்புறம் மகரிபுக்கு பிறகு தான் திரும்ப கிச்சனுக்குள்ளே போய் வந்து இந்த கோழியப்பத்துக்கு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். நான் இந்த கோழியப்பம் பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு சில பேர் வந்து அரிசி மாவில் செய்வாங்க. பட் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போவும் இந்த மைதாவில் தான் வந்து செய்வோம். ஸோ இதிலே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துட்டு தேவைக்கு உப்பையும் போட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். வாப்பாட வஃபாத்துக்கு பிறகு அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த கோழியப்பம் வந்து நான் செஞ்சுருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் கூட இதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன். வாப்பாட வஃபாத்துக்கு பிறகு ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் பேக் பண்ணுறேன்னு. ஏன்னா வாப்பாவுக்கு தான் இந்த கோழியப்பம்லாம் ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி இதெல்லாம் செய்யும்போது கூட வாப்பாவோட நினைவு தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோழியப்பம் ரெசிபி வந்து நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணும்போது கூட வாப்பா வந்து ஹயாத்தாக தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு நான் இப்போ தான் வந்து செய்கிறேன். இப்போ வீடியோக்காக நான் ஏதாவது எப்படியாவது செஞ்சிடுறேன். பட் ஸ்டில் இந்த பெருநாள் டைமில் இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் செய்கிற எல்லாத்தையும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது வந்து எங்கள் வாப்பா தான். என் ஹஸ்பண்ட்க்கெல்லாம் நான் புதுசாக ஏதாவது பண்ண அந்தளவுக்கு வந்து பெருசாக பிடிக்காது. இந்த மாதிரி பெருநாள் பசியாரம் எங்கள் ஊர் சாப்பாடெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் வெரைட்டியாக பண்ணுறதுக்கு ரொம்ப விரும்ப மாட்டாங்க. உம்மா வந்து சுகரில் ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பாங்க. பெருசாக அந்த இனிப்பெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் வாப்பா அப்படி கிடையாது. சுகரே இருந்தாலும் சரி நான் செய்கிற எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாப்பாக்கு பிறகு இந்த மாதிரியெல்லாம் வந்து செய்கிறதுக்கு எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போச்சு. பட் வீடியோக்காக வேண்டி கட்டாயமாக ஏதாவது நான் செஞ்சுட்டு தான் வந்து இருக்கேன். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நான் செய்கிற டெசர்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஷம்ஸு வந்துட்டா. இப்போ ரெசிபியை பார்த்தெல்லாம் இந்த கோழியப்பத்துக்கு நான் 2 நாட்டுக்கோழி முட்டை எடுத்து அதையும் பீட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து தலைப்பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. தலைப்பால் எதையும் வந்து மிச்சம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு பிறகு தேவைக்கு வந்து தண்ணி பால் வந்து ஊற்றிக்கலாம். அப்புறம் நான் வந்து இதுக்கு மிக்ஸி யூஸ் பண்ண மாட்டேன். இது போல் விஸ்க் வச்சு தான் வந்து கலந்துக்குவேன். நானாவது விஸ்க் யூஸ் பண்ணுறேன். உம்மாலாம் வந்து இது கூட எடுக்க மாட்டாங்க. கையால் தான் வந்து கலந்துக்குவாங்க. இதுக்கெல்லாம் மிக்சியில் வந்து அரைக்கும் போது கட்டாயமாக வந்து டேஸ்ட் மாறி போயிடும். விஸ்க்கு வச்சு ஈஸியாக வந்து கலந்துக்கலாம். ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. அப்புறம் இந்த கோழியப்ப மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். உங்களுக்கு வீடியோவில் அதோட அளவு வந்து நல்லா தெரியும். இதோட பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த பழைய வீடியோவில் வந்து இருக்குது. அந்த வீடியோவை நான் கீழே டேக் பண்ணுறேன். நீங்கள் அதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்க வேண்டியதான். இந்த கரையாத மாவு முட்டையோட பால்லாம் இருந்துச்சுன்னா தனியாக ஸ்ட்ரெயின் ஆகி வந்துடும். நான் இந்த பவுலில் கொஞ்சமாக தண்ணி பால் சேர்த்து அலசி அதையும் வந்து இதில் வந்து வடித்து ஊற்றிக்கிறேன்.
இந்த மாவை கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க. கொஞ்சம் ஊறி வரட்டும். அதுக்கு பிறகு நம்ம கோழியப்பம் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ நைட் ஒரு 9 மணிக்கு மேலே கோழியப்பம் வந்து கடகடன்னு சுட்டெடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டேன். இந்த கோழியப்பம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெருசாக அந்த விளிம்புள்ள பேன் மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. தோசை தவா வந்து எடுக்காதீங்க. இந்த மாதிரி சைடில் கர்வ்ஸ் உள்ள பேனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியான அந்த கரை வந்து கிடைக்கும். இந்த அளவுக்கு வந்து ரொம்ப மெல்லிசாக இருந்தால் தான் கோழியப்பம் வந்து எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து வட்டலப்பம் இந்த அவிக்கிறத மட்டும் வந்து காட்டினேன். அதுக்கு பிறகு நான் எடுத்து வைக்கிறதெல்லாம் வந்து காட்டுறதுக்கு எனக்கு டைமும் வந்து இல்லை. நானே அப்போ தான் வந்து எடுத்து வந்து பார்த்தேன். சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இப்போ பீஸ் போட்டு வந்து நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். மாஷா அல்லா அன்றைக்கி வட்டலப்பம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம எப்போவுமே இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டில் பண்ணும்போது அதோட டேஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுபோல் அன்றைக்கி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. சைடில் வந்து இந்த கோழியப்பத்துக்கும் நான் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். நாம் என்ன தான் கோழியப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் சேர்த்தாலும் கட்டாயமாக கொஞ்சமாக சீனி வந்து சேர்த்துக்கணும். அப்போ தான் இது போல் நல்லா முருகிட்டு வந்து வரும். நான் வந்து பேனில் ஜஸ்ட்டு வந்து எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு டிஷ்யூ வச்சு தொடச்சிக்கிறேன், அவ்வளோதான். ஒரு சில பேர் வந்து இதுக்கு நெய்யெல்லாம் சேர்ப்பாங்க. நான் அதெல்லாம் எதுவும் சேர்க்கலை. அதே மாதிரி இந்த கோழியப்பத்துக்குள்ள மாவை வந்து தோசை மாதிரி சுற்றி விடக்கூடாது. பேனை தான் சுற்றி விடணும். இந்த மாவை வச்சு சுற்றவே வராது, அந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும். நான் இந்த கோழியப்பத்தை வந்து எடுத்து இந்த சகனில் போடும்போது அந்த கீழே இருக்க அந்த பூ கூட வந்து தெரியுது. அவ்வளோ மெல்லிஸாக வந்து நான் சுட்டு எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக அந்த கோழியப்பெல்லாம் வந்து சுட சுட அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வந்து இருக்கணும். இதெல்லாம் வந்து சுட்டு வச்சுட்டு ஹாட் பாக்ஸில் சாப்பிட்ற மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. சுட்டு சுட்டு போட ஒன்றா வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். உண்மையிலே இதை பேசும்போது கூட எனக்கு அவ்வளோ டெம்ப்ட் ஆகுது. மாஷா அல்லா அன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து செஞ்சதுனால என்னவோ தெரியல, அன்றைக்கி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையில் இந்த மாதிரியான அந்த ஊர் சாப்பாடெல்லாம் வந்து உம்மா கையால் பண்ணும்போது தான் எனக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்கிற மாதிரி வந்து தோணும். அன்றைக்கி என்னவோ தெரியல, என் கைக்கு எல்லாமே ரொம்ப அழகாக வந்து அமைஞ்சிருந்துச்சு. இந்த வட்டலப்பமும் டபுள் லேயரோடு இருக்கிறது உங்களுக்கு வீடியோவில் தெரியும். நாம் வந்து கையால் கலந்து எடுக்கும்போது தான் இந்த மாதிரி வந்து டபுள் லேயராக கிடைக்கும். மிக்சியில் பண்ணும்போது அந்த அளவுக்கு இந்த லேயர்லாம் வந்து விழாது. ஸோ இந்த ரெசிபீஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லா வேலையும் வந்து ஒரே டைமில் பார்த்துட்ருக்கேன். வட்டலப்பத்தை கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். சைடில் வந்து கோழியப்பத்தை வந்து சுட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு வந்து நைட் டின்னர் வந்து செம சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இன்னும் சில விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த கோழியப்பத்துக்கு நீங்கள் தோசை மாதிரி திருப்பி போட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் கோழியப்பத்தை சுற்றிட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துலேயே வந்து சூப்பராக வெந்துடும். வெந்த பிறகு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அப்படியே வந்து கையால் எடுத்து ஒரு பாதியாக வந்து மடிச்சுட்டு இன்னொரு பிளேட்டில் வந்து கவுத்தி எடுத்துக்க வேண்டியதான். நம்ம வந்து கரண்டி வச்சு எடுக்க முடியாது. ஸோ அவ்வளோதான். இனி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ற வேலை மட்டும்தான் மிச்சம். நான் வந்து இடியப்பம் வந்து வெளியில் தான் வாங்கியிருந்தேன். எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வீட்டில் வந்து இடியப்பம் வந்து அந்தளவுக்கு செய்கிறது கிடையாது, வெளியில் தான் வாங்கிக்குவோம். ஒரு சில பேர் இந்த வீட்டில் இடியப்பம் வந்து கடை நிறைய சுட்டு போடுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நானும் செய்வேன், பட் ரொம்பலாம் அதிகமாக எனக்கு செய்ய முடியாது. நான் வந்து மிஞ்சி போனால் ஒரு 4 பேருக்கு வந்து இடியப்பம் அவிச்சு எடுத்துக்குவேன், அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி பரவாயில்ல, எங்கள் ஊரில் யாருமே வந்து அந்தளவுக்கு வீட்டில் வந்து இடியப்பம் செய்ய மாட்டாங்க. ஸோ வெளியிலேயே நான் வந்து வாங்கிக்கிட்டேன். பெருநாளைக்கு வந்து இடியப்பம் இல்லாட்டி தோசை ஏதாவது வந்து இருக்கும். நான் அன்றைக்கி தோசையும் வந்து வீட்டில் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு வேலையாக இருக்கும்னு சொல்லியே நான் வந்து இடியப்பம் வந்து வெளியில் வாங்கிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு கட்டாயமாக ஒரு லைக் பண்ணிடுங்க. நான் இந்த வீடியோவுக்கு உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன். அப்புறம் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.